எக்ஸ்பர்ட் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ இதில் இருக்கிறதுல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா we can help you. இதில் கூட நாங்கள் எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டிங்கன்னா we know என்னெல்லாம் பண்ணலாம், we know லைக் யாரை சஜஸ்ட் பண்ணால் யூ கேன் இம்ப்ரூவ் அந்த மாதிரி. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் எம்பெடட் எலக்ட்ரானிக்ஸ். எம்பெடட் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு கம்பெனி மாதிரி பேசணுன்னா இட்ஸ் லைக் தே ஒர்க் ஆன் சம் அதர் திங். பட் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் an existing problem or a problem which is like இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா our people பியூஷ் அண்ட் கேஷவ் வித் த ஹெல்ப் ஆஃப் his teammates இந்த கோவிடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. they came up with a project. it's a drone obviously. ட்ரோன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரோனில் சும்மா அந்த வீடியோ அண்ட் சினிமேட்டிக் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் மூவிஸ் எடுக்கிறது இட்ஸ் அ வெரி குட் அப்ளிகேஷன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நான் ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட், நான் என்ன அப்ளை பண்ணலான்னா ஐ கேன் ஹாவ் அ ப்ராசஸர் ஆன் த ட்ரோன் விச் கேன் ஹாவ் அ கேமரா, அப்படி இல்லைனா ஜிபிஎஸ் சம்திங் லைக் தட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேர் கீப்பிங் அ கேமரா, இட்ஸ் அ நைட் விஷன் கேமரா. திஸ் கேமரா வில் லைக் இது வந்து நம்ம ஃபுல்லாக சர்வேலன்ஸ்லேயே விட்டோம் அப்படின்னா it will detect people who are in groups and it will produce an alarm and it will inform the nearest police station stating that in the mari these people are grouping there in this particular area, you can go there and awareness mari something. And apart from that they also have this mask detection thing which I'll show you in the computer vision part. mask போட்டுருக்கோமா இல்லையான்னு this drone can detect. and இது இல்லாமல் embedded electronicsல so many projects are there. most of the things like ஒரு சின்ன விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்க ரூமில் உங்களை சுற்றி ஸோ மெனி இன்ஜினியரிங் திங்ஸ் இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்க வீடு இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை அ சிவில் இன்ஜினியர். சுற்றி மேலே ஏசி ஓடலாம். மேபி ஏசி இங்கேருந்து நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரிமோட்டில் இட் ஹாஸ் அ கண்ட்ரோலர். சிம்பிளாக சொன்னால் ரிமோட் ஹாஸ் அ கண்ட்ரோலர். இட்ஸ் ஆல்சோ ஸ்மால் எம்பெடட் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் தான். இது ரொம்ப எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்காதே தவிர அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபேனு, அது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் திங்கி. அண்ட் so many things. For example, if you have the Amazon Alexa or Google Assistant and you connect it to smart bulbs and smart lights, it's IoT and it contains embedded electronics. Embedded electronics which you're connecting to Wi-Fi where devices talk with each other and you control them. So next, getting into IoT. So embedded electronics konja kattuktingna you can get into IoT la you'll just code, you'll just come up with a project in which devices talk with each other தான் ஐஓடியில் நிறைய பேர் ஹோம் ஆட்டோமேஷன் எப்போதுலேருந்தோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் ஸ்டார்டிங் ஸ்டெப் டு கெட் இன்ட் ஐஓடி. இதே ஐஓடியை யூ கேன் அப்ளை சம்வேர். எனக்கு அந்த ஐடியா வந்திருக்காது, உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ யூ கேன் கம் அப் வித் திஸ் ஐடியா அண்ட் யூ கேன் அப்ரோச்சஸ். இந்த ஐடியாவை எப்படி ப்ரோ டெவலப் பண்ணுறது, இந்த ஐடியாக்காக நான் என்னெல்லாம் படிக்கலாம். ஸோ யூ கேன் சென்ட் யூ சம் பிளாக்ஸ், யூ கேன் சென்ட் யூ சம் யூடியூப் டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ கைஸ் just give me a few minutes. Keshav will be talking about his projects. Give me a few minutes. Guys, seriously sorry for the interruption. Am I audible? Silence and bliss. So can we start? Hello? Guys, is it audible? இவ்வளோ நேரம் பேச சொன்ன, அப்போலாம் பேசலை. இப்போ வந்துட்டு ஒர்க்கா? என்ன ஒர்க், என்ன பண்ணுற நீ அப்படி பெருசாக? இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனிக்கு. ஓ, உன் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஏன் ஸ்கிரீனா? என்ன பண்றேன்னு பார்க்கணும். போடா. ஐயோ, தப்பான ஸ்லைடு ஓபன் ஆயிடுச்சுடா. தப்பான இது ஓபன் ஆயிடுச்சுடா. ஸ்லைடு. சரி, எதை பத்தி பேசணும்? இல்ல, நான் வந்துட்டேன், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். போடா டாஷ். ஏய் சும்மாடா, just tell them about your project டா கேஷவ். என்ன ப்ராஜெக்ட்? ரீசன்ட்லி நீயும் பியூஷும் பண்ணீங்களா some project, the drone thing. Drone, okay, fine. So basically இந்த COVID-19 அப்போ உங்களுக்கு நம்மளுக்கே தெரியும், இப்போ சென்னையில என்ன சிச்சுவேஷன், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வீக். இப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சியிலேருந்து, அதாவது கார்பரேஷன்லேருந்து பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் செக்கிங் ஈச் அண்ட் எவ்ரி ஹவுசஸ் ஃபார் COVID-19
carriers and as well as the patients. So we have developed an simple, that's just a simple idea, okay? So we have just developed unmanned vehicle that is nothing but a drone, just to just go around the city and then find, people who may possess COVID-19. Say example, so our drone will have a thermal camera. It's just simple idea. And you know that in airports and all, they use thermal cameras to find the temperature of the passengers to ensure whether they don't have COVID-19, like a fever or something, just for safety purposes, right? So we have just used that idea into a drone. So we will be like, we had an idea of fixing a thermal camera, just to ensure the temperature of the citizens who are just walking by, to find the temperature. Yeah. So have you guys seen how thermal camera output is? கைஸ் சாட் பாக்ஸில் ஏதாச்சும் சும்மா அப்படியே அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. இல்லைனா நோ ப்ராப்ளம், இல் ஜஸ்ட் டாக் அபவுட் இட். கொஷின் சிம்பிள் தான், லைக் யாராச்சும் தேர்மல் கேமராவோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங். பிகாஸ் நியூஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் சீயிங் போஸ்ட்ஸ், ரைட்? தேர்மல் கேமரா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சம்திங் லைக் தட். ஆரஞ்ச் க்ரீன் கலரில் மிக்ஸ் பண்ணி இருக்கும்னு ஒரு ஐடியா ப்ரோ, கார் ரேஸில். நைஸ். இட்ஸ் லைக் சம்திங் லைக் நீங்கள் சொன்ன பார்த்தியா அந்த ஆரஞ்ச் க்ரீன் சம்திங் லைக். கேஷவ் வில் டிஸ்கஸ் அபவுட் இட். Keshav, proceed. Yeah, arrange. Keshav is presenting. Nice. Yeah. So this is how like thermal camera's output will be like. You can see red spots, green spots, mid orangish spots, yellow spots. Those things represent the radiation, given by human beings and other objects around in the environment. So thermal camera just captures those radiations and then maps into color. That's it. It's just as simple as it. Got it? புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சுதுடா. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓகே போடுவாங்களே இன்னும். Yeah bro, okay. Fine. So இதுல அந்த red spots இருக்குல்ல, those red spots represent the temperature, most of it. So நீங்க மேப் பண்ணலாம் ஈஸியா டெம்பரேச்சரை. ஸோ கிரீன் ஸ்பாட்ஸ் வந்துச்சுன்னா இஸ் லைக் நார்மல், அண்ட் the red intensity of red color இருக்குல்ல, அது வச்சு நீங்க டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ we are just using that principle to find the temperature. And social distancing வந்து deep learning algorithm யூஸ் பண்றோம். just simple pixels வச்சு கால்குலேட் பண்றது தான். It's as simple as this. ஸோ தட் தேங்க்ஸ் கேஷவ். ஸோ பாருங்கள், இஸ் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டிங். அவன் வந்து இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கேன், எனக்கே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வென் யூ கம் டு யுவர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர், அசியூம் அ சிச்சுவேஷன், டேக் அ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சிங்கனாலே போதும். பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு சர்ச், ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. இஃப் யூ ஜஸ்ட் லுக் அரவுண்ட், யூ ஹேவ் ஸோ மெனி லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜஸ்ட் டேக் ஒன், திங்க் அபவுட் இட். உங்களால் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியலன்னா யூ கேன் ஜஸ்ட் அப்ரோச்சஸ். நான் இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் ப்ரோ, நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ சம்திங் லைக் தட். பப்ஜி லூட் டென்சிட்டி ரெப்ரசன்டட். ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஜஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு மேன்கைண்ட். தட்ஸ் இட். அதுதான் இன்ஜினியரிங்கோட ஐடியா. இன்ஜினியரிங் ஐடியாவும் சரி. இப்போ ஏதாவது ஒரு காம்படிஷன் போறீங்களோ இல்லை எங்க போனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் அடிக்கணும்னா ஏதாவது ஒரு சோஷியல் சோஷியலி ஏதாவது பண்ணணும், டாப் ப்ரைஸஸ்லாம். இது வந்து வின்னிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். யா எக்ஸாக்ட்லி, அவங்க மீன் பண்ணுறது சேம் திங். ஸோ சும்மா போகிறோம் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வராதிங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும், இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேன்கைண்ட், இட்ஸ் அ குட் ப்ராஜெக்ட். இஃப் யூ டோன்ட் கெட் அ ப்ரைஸ், டோன்ட் கிவ் அ டேம். அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் இஸ் நாட் அ மேட்டர். பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா போக போக
ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத we can add some improvements. So as I said, embedded IoT, இது embedded electronics கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா you can get into IoT. So apart from that, if you want to go into ML and DL, computer vision is basically the application of deep learning. டீப் லேர்னிங் தெரியணும்னா கொஞ்சம் எம்எலோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் ஜம்ப் இன் டு டீப் லேர்னிங். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காமல் போகலாம். ஜஸ்ட் கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் வாட் ஆர் த டொமைன்ஸ் வீ கேன் கோ இன் டு. அப்புறம் சம்படி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் டேட்டா சயின்ஸ், விச் இஸ் லைக் அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், ஸோ சம்திங் லைக் தட். அந்த மாதிரி இதுக்கு யூ வில் அப்ளை எம்எல், மெஷின் லேர்னிங். ஸோ யூ ஜஸ்ட் லேர்ன் சம் அல்காரிதம்ஸ் அண்ட் இஃப் யூஆர் பெரிய பைத்தானில் புள்ளியாக இருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் இன் டு டேட்டா சயின்ஸ். And apart from this, NLP, natural language processing, it's a very good application. NLP is like, நாங்கள் கொஞ்சம் பேர் அவ்வளோ ஃபெமிலியர் இல்லை, பட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ ஜஸ்ட் லேர்ன் அபவுட் NLP, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டிலேருந்து சாட் பாட்ஸ், லைக் நீங்கள் நிறைய சாட் பாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு வரல, இல்லை வந்தாலும் வரலன்னு சொல்லிட்டு பொய்யா சாட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ சம்திங் லைக் தட், அதெல்லாமே சாட் பாட் தான். ஸோ chatbot will recognize what you are typing and it will give a reply. அப்புறம் chatbots are mostly used in பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் பண்ணுற மெயிலில் ஒரு ஆள் போட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ ஃபார் பேசிக் திங்ஸ் and all, it will just come to a chatbot, it will just extract the content what you are trying to tell it, and it will just reply something like that. Thank you for sending us the email, we are looking into the problem, something like that, simpler. So that's NLP. And getting into the next section is app and web dev. யூ கேன், இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, அப்புறம் வந்து ஜாவா நல்லா தெரிஞ்சிருந்தா யூ கேன் பிகம் அ குட் டெவலப்பர். இப்போ அப்படி அவசியம் இல்லை. யூ ஹேவ் ஃப்ளட்டர் அண்ட் டாட், யூ கேன் டூ எல் லாட் ஆஃப் ஆப்ஸ், குட் யூஐ. ஊபர், ஓலா, ஜொமேட்டோ அந்த மாதிரி யூஐஸை யூ கேன் பிரிங் இன் டு யுவர் மொபைல் ஆப்ஸ். ஐ ஜஸ்ட் ஹேவ் சம் டெமோஸ், ஐ ஜஸ்ட் ஷோ யூ. அண்ட் வெப் டெவ் இஸ் நத்திங் பட் யூர் டிப்ளாயிங் வெப் ஆப். வெப் ஆப்க்கு வந்து யூ ஜஸ்ட் லேர்ன் HTML, CSS, அண்ட் பேக் எண்ட் வந்து யூ கேன் கோ ஃபார் எனிதிங். either you can also do backend in Python, because எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அந்த ஃபீல்டில். பட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஐ ஜஸ்ட் டிட் backend in Python. ஸோ பைத்தான் தெரிஞ்சால் ஈவன் யூ கேன் அப்ளை ஃபார் வெப் டெவ். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ சம் good videos for each and every domain. So first getting into app dev. So this is the app which was developed by Prem. So இது பார்த்தீங்கன்னா why he came up with this app அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I just learned Dart. It's his own interest. Share your screen. ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகலடா. இப்போ தெரியுதா? இல்லடா, இன்னும் வரல. லைக் உன்னோட வாய்ஸ் தனியா இருக்கு, அந்த பிரசன்டேஷன் தனியா இருக்கு, ஒரு தனி மெம்பர் மாதிரி இருக்கு. அது பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் செகண்ட், நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட். ரைட் பட் ஓகே, இப்போ தெரியுதா? லோடிங். ஓகே, இப்போ விசிபிள் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி UI ஆஃப் பிரேம்ஸ் ஆப். ஸோ இது அவன் ஏன் பண்ணா அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. டெய்லியும் ஒவ்வொரு வாட்டியும் போய் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அவன் ஜஸ்ட் அப்படி தூங்கி எழுந்துச்சுன்னா அப்படியே பார்க்கணும். ஸோ ஒரு மொபைல் ஆப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு செட் வச்சுட்டா அதுக்கப்புறம் இட் வில் ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட். திஸ் இஸ் த UI which was built by not only UI, மொத்த ஆப் பேக் எண்ட் எல்லாமே it did it. He just did a API call. API callன்றது ஒரு ஃபேமஸ் திங். you will just learn. ஸோ API call பண்ணி just did this app. For any app development இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா you can contact Prem. he'll just help you என்ன பண்ணலாம் அப்படின்னு, something like that. அப்புறம் I have just small video demo for Prem's project. இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா, is just using the same app to find out whether they are wearing mask or not. அப்புறம் அந்த coordinate something check பண்ண, you just have a look at it. So what he did is he incorporated computer vision into his mobile app. அதுதான் பண்ணியிருக்கான் அவன். ஸோ நெக்ஸ்ட் கெட்டிங் இன் டு கம்ப்யூட்டர் விஷன். ஆஸ் ஐ செட், அந்த முன்னாடி இருந்ததில் வந்து ஐ டென்ட் டெல் மச் அபவுட் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ சாரி சந்தீப், ப்ளீஸ், சாரி, ஐம் ஸோ சாரி. ஸோ திஸ் இஸ் சந்தீப், ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வி ஜஸ்ட் go out for like doing so many projects, and he's one of my teammates. So we were working on a project where we need to detect ambulance and just divert the traffic. So we just worked on computer vision, and it's generally object detection and object recognition, where Sandeep கையில் இருக்க ஆம்புலன்ஸ் வந்து ஜஸ்ட் கேமரா முன்னாடி வைக்கும்போது இஸ் ஜஸ்ட் putting a bounding box around the ambulance. It's called object recognition and detection.